ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெட்ரி ஃபார்ம்ஸ். ஒரு வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம போடுற ரெகுலரான வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னென்ன பேர்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, சன் கண்ணூர் ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது. யாருக்காச்சும் வேணால் கால் பண்ணுங்கள். நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸில் பெஸ்ட்டு குவாலிட்டியில் கொடுக்கலாம். நம்ம ஸ்க்ரீன் தெரிகிற நம்பரில் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸாக இருந்தால் கூட கால் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு கால் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. எல்லாேருக்கும் நிறைய வேலை இருக்குது, சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட சிக்ஸ் எல்லா லீகல் பேர்ட்ஸ்லேயும் சிக்ஸும் இருக்கும், ஹேண்ட் ஃபீடிங்கும் இருக்கும், டேம்டும் இருக்கும், சப்போர்ட் ஃபீடிங்கும் இருக்கும், எல்லா சைஸ்லேயும் நம்மக்கிட்ட இருக்கும். இது எல்லோ டாமினேட் சன் கண்ணூர். யாருக்காச்சும் என்ன கால் பண்ணுங்கள். நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்குது, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, எக்லேட்டஸில் கிராண்டு 2 மெயில் இருக்குங்க நம்மக்கிட்ட. யாராச்சும் வேணுன்னா கால் பண்ணுங்கள். நல்ல பெஸ்ட்டு சைஸில் நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்குது. யாருக்காச்சும் வேணால் கால் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம டிரான்ஸ்போர்ட் போடுவோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த ஸ்டேட்டுக்கெலாம் நம்ம போடலாம். கேரளாவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணவே முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, எல்லாம் நிறைய பேர் அடல்ட்டு பேர்ட்ஸில் டேம்டு இருக்கான்னு கேட்குறாங்க. நம்மகிட்ட இருக்குது, பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்ட்டு. அடல்ட்லேயும் நம்ம டேம்டு வச்சுருக்கோம் சன் கண்ணூரில். யாருக்காச்சும் வேணால் கால் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது. ஏன்னா இது அடல்ட் இல்லையா? ஆமாம், யாரும் மிஸ் பண்ணாமல் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. இவங்களும் எல்லாருமே நம்ம டிரான்ஸ்போர்ட் போடலாங்க. 1 பீஸு 2 பீஸு எத்தனை பீஸ் வேணாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் போடலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த சின்ன சின்ன பேர்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, பைனாப்பிள், அந்த மாதிரி சின்ன சின்ன ஒன்று கேட்குறாங்க. டிரான்ஸ்போர்ட் போடலாம். மேபி நம்ம இல்லைன்னு நம்ம சொல்ல போகிறதே கிடையாது. என்ன ஒன்று அப்படின்னா, நம்ம வேறு பேர்டு டிரான்ஸ்போர்ட் போடும்போது சேர்த்து போட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு 30 கிலோமீட்டர் போயிட்டு 30 கிலோமீட்டர் வரணும். 60 கிலோமீட்டர் புது பஸ் ஸ்டாண்டு நம்மளுக்கு, கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில். அங்கே தான் நம்ம போய் பஸ்ஸில் தான் வைப்போம் இல்லைங்களா? ஆமாம், அதனால் அதுக்குள்ளே ரொம்ப டீட்டெயிலாக போவேணாம். அப்புறம் நிறைய பேருக்கு பிரச்சனை வரும் பாவம். அதனால் அந்த டீட்டெயிலுக்குள்ளே போவேணாம். இவங்க பார்த்திங்கன்னா, எல்லாமே செமி அடல்ட், எல்லாமே ஃபுல்லி டேம்டு. யாருக்காச்சும் வேணால் கால் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸில் நல்ல குவாலிட்டி. எப்படி இருக்காங்க பாருங்கள், லட்டு மாதிரி இருக்காங்க ஒவ்வொரு ஆளும். ஏசி போட்டிருக்கேன், ஏன்னா சுத்தமாக ஃபேன் இல்லாதனால ஒரு அதனால் பஃபரிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் பேர்டு கொஞ்சம் வீக்காக இருக்கான்னு நினைக்காதீங்க. நம்ம வீக்காக இருந்தால் நம்ம பேர்டு கொடுக்க மாட்டோம். ஆமாம், நிறைய பேர் நீங்கள் பேர்டு வாங்கிடுறீங்க, உங்களுக்கு வளர்க்க தெரியுது இல்லை அப்படின்ட்டு கிடையாது. ஒரு ஆசை தான், இல்லைன்னு சொல்லலை. வாங்கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. அதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நம்ம பொறுப்பு கிடையாதுல்ல. நாங்கள் அனுப்புகிற வரையும் தான் எங்கள் பொறுப்பு. அனுப்பியாச்சு, எல்லாம் டீட்டெயிலெலாம் நீங்கள் வாங்கிட்டீங்க, பேர்டு வந்துச்சு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பேர்டு எடுத்துகிட்டு போய் மேலே பனியாக இருக்குது, பனியில் போட்டால் நம்மளாலேயே இருக்க முடியல. அதுக்கப்புறம் இறந்து போச்சுன்றாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்மளும் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்றோம். மனிதாபிமானமே இல்லாமல் 10 வாட்டி கால் பண்ணுறாங்க, 20 வாட்டி கால் பண்ணுறாங்க. ரைட்டு, அதான் நம்ம வார்த்தையை விட்டுறக்கூடாது. இவங்ககிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இவங்க எல்லாமே ரின்ஸ் நான் டேப் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாம் நம்ம மேலே விழுந்துருவாங்க, நம்மளுக்கு வீடியோவுக்கு செட் ஆக மாட்டாங்க. அதனால தான் டேப் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். உங்களுக்கு கொடுக்கும்போது டேப்பை ஓப்பன் பண்ணி கொடுக்க சொன்னாலும் நம்ம பண்ணிடலாம், இல்லை அப்படியே கொடுக்கணும்னா நம்ம கொடுக்கலாம். அடுத்தது நிறைய பேர் சன்சிக் இருக்கான்னு கேட்குறாங்க. டவுட்டே வேணாம், நம்மக்கிட்ட எல்லா பேர்ட்ஸுமே இருக்கும், லீகலாக இருக்கிற பேர்ட்ஸு, சரிங்களா? அதனால் சரி ரைட்டு, இவனையும் ஒரு வீடியோ ஒன்று எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஸ்மால் கண்ணூரில் சன்சிக்கு, மூன்சிக்கு, அமெரிக்கன் டைலோடு, பைனாப்பிள், அடுத்தது பார்த்திங்கன்னா கிரிம்சன் பில்லட்டு, எல்லாத்துலேயுமே எல்லா பேர்டுமே லீகலாக இருக்கிற எல்லா பேர்டுமே நல்லா புரிஞ்சுங்க. எல்லா பேர்டுமே நம்மளது பேர்ட்ஸு ஃபார்ம் நம்மளது, சரிங்களா? அதனால் பேர்ட்ஸாக நீங்கள் எது கேட்டாலும் டாகு அது மாதிரிலாம் நம்மக்கிட்ட கிடையாது. பேர்டு நீங்கள் எந்த பேர்டு கேட்டாலும் நம்மக்கிட்ட இருக்கும். அப்படி நம்மக்கிட்ட இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நம்ம எடுத்து கொடுத்துடலாம். ஒரு நாள் 2 டே டைம் கொடுத்தா. நிறைய பேர் காக்டெயில் கேட்குறாங்க. காக்டெயில் நம்ம ப்ரீடிங்கே போடல. 80+ பேர் ப்ரீடிங்கே போடாமல் நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அது மார்க்கெட்டே ரொம்ப டவுனாக இருக்குது. ரெண்டாவது கிளைமேட் வேறு மாதிரிலாம் இருக்குது. குட்டிங்களை காப்பாற்றுறது அதே காப்பாற்றிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
குட்டிங்களை எங்கேருந்து காப்பாற்ற போதும் நம்ம ப்ரீடிங்கே போடல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கனூர் நிறைய வந்து சிக்ஸ் போட்டுறதுனால அந்த பாக்ஸ் எதுவுமே நம்மளால் மூவ் பண்ணி ஃபர்தராக வந்து அவங்களுக்கு ப்ரீடிங் செட்டப் கொடுக்க முடியல. எல்லாம் ஃப்ளையில் ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்காங்க. மேபி இந்த மாதம் எண்டுக்குள்ளே நம்ம போடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறது, ஆனால் உங்ககிட்ட வந்து கிரே பேரட் சிக்ஸ் இருக்கா அப்படின்றாங்க. நம்மக்கிட்ட ஒரு சிக்கு 2 சிக்கு இல்லைங்க, கிட்டத்தட்ட 10 சிக்கு மேலே இருக்குது. யாருக்காச்சும் என்ன கால் பண்ணுங்கள். ஒவ்வொரு பேர்டும் ஒவ்வொரு சைஸில் இருக்கிறதுனால ஒவ்வொரு ரேட்டுங்க. இந்த சின்ன பேர்டு ஒரு ரேட்டு, பெரிய பேர்டு ஒரு ரேட்டு. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சைஸ் வித்தியாசமாகும். நம்ம வந்து ஹேண்ட் ஃபீடிங் A19 தான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலாவும் நம்ம லூஸில் கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் வேணால் சொல்லுங்கள். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே 4 கிலோலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம A19 ட்ரான்ஸ்போர்ட் போடலாம். ஆமாம், இது மட்டும் கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா பேர்ட்ஸ் ரிலேட்டிவாக எனக்கு தெரிஞ்சது எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஓகே கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லிக் கொடுப்போம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கனூரில் நம்மக்கிட்ட 20+ பீசஸ் வந்து ஃபுல்லி டேம்டில் இருக்காங்க. ஹைப்பர் ரெட் ஃபேட்டில் பைனாப்பிள், அப்புறம் வந்து நிறைய டர்காய்ஸ் ப்ளூவில் கேட்குறாங்க. ப்ளூ க்ரீன் இருக்கா, ப்ளூ எல்லோ ஷேட் இருக்கா, எல்லா பேர்டுமே நம்மக்கிட்ட டேம்டாக இருக்குது. அப்புறம் பிளாக் கேப்பில் இருக்காங்க. பிளாக் கேப்பில் குட்டியாகவும் இருக்காங்க. நம்மக்கிட்ட ஹேண்ட் ஃபீடிங்லையும் இருக்காங்க, சப்போர்ட் ஃபீடிங்லையும் இருக்காங்க. இவங்க ஃபுல் டேம்டு. யாருக்காச்சும் என்ன கால் பண்ணுங்கள். நல்ல ஒன்று புரிஞ்சுங்க, நம்மக்கிட்ட இது மட்டும்தான் ஸ்டாக்குன்னு நினைக்காதீங்க. நம்மக்கிட்ட இது இல்லாமல் நிறைய ஸ்டாக் இருக்குது. எல்லாம் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தால் தேவையில்லாமல் வந்து நம்மளே எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு நம்ம அவ்வளோ வீடியோஸ் எடுத்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்றதுனால தான். நம்ம யாருக்காச்சும் வேணும்னா கேளுங்க. நம்ம வந்து சிங்கிள் பீஸாகவும் கொடுப்போம். மொத்தமாக லாட்டாக கேட்டால் கூட லாட்டாக ஒரு ப்ரைஸ் போட்டு நம்ம லாட்டாகவும் கொடுத்துருவோம். ட்ரேடரு அவங்க யாருன்னா கால் பண்ணி, அண்ணா நீங்கள் வந்து மொத்தமாக கொடுங்க, நாங்கள் ஒரு ரேட் எடுத்துக்கிறோன்னா எனக்கு கட்டுப்படி ஆனால் கண்டிப்பாக மொத்தமாக கொடுத்துடலாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ரீடர் கேட்டாலும் ப்ரீடர் கொடுக்கலாம். ஆமாம், இல்லை டைரெக்டாக கஸ்டமர் கேட்டால் கூட யாருக்குன்னா வேணால் நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ணித்தரோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேம்லாம் நிறைய ஓடிட்டுருக்கு. அதனால் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு நம்ம யாருக்கும் வந்து இது பண்ண ஜஸ்ட்டு ஒரு அட்வான்ஸ் போட்டிங்கன்னா பேர்டை ஏற்றமோ டீட்டெயில் உங்களுக்கு கொடுப்பேன். பஸ்ஸில் இந்த மாதிரி வந்து நிறைய டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு எல்லா ஊருக்குமே. அப்போ நான் உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் அந்த டிரைவர்கிட்டையோ இல்லை கண்டக்டர்கிட்டையோ ஆனால் பேர்டு வந்துருச்சா, இல்லை எனக்கு வீடியோ கால் ஒன்று போட்டு காட்டுங்க அப்படின்னா கூட நம்ம காட்டிடுறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் பேலன்ஸ் போட்டால் கூட போதும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மக்காவில் 2-3 பீஸ் இருக்குதுங்க. இது இல்லாமல் நம்மகிட்ட 2 சின்ன குட்டிங்க இருக்குது. அப்புறம் வந்து கிரே பேரட் ரொம்ப சின்ன குட்டிங்க கேட்பாங்க, அதுவும் நம்ம வச்சுருக்கோம். எலக்டஸில் வந்து எக்லேட்டஸில் பார்த்திங்கன்னா 2 மெயில் சொன்னோம் இல்லையா, 2 மெயில் இருக்குது, கொஞ்சம் வீண்டானது, 2 சின்ன குட்டியும் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டரில் வச்சு வீட்டுக்கே கொடுத்து அனுப்பலாம். உங்களுக்கு வீடியோ காலில் பார்த்துட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கே நம்ம வந்து பேர்ட்ஸை கொடுத்து அனுப்பலாம். யாரும் தப்பாக நினச்சிக்கோ, நான் கொஞ்சம் நாளாகவே கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்குது எனக்கு. அதனால் வந்து வாய்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே இதுவாக இருக்குது. ஆமாம், பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வாவ் மக்காவ். நம்ம நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும் நம்ம ஒரு பீஸை வாங்கி நம்ம வீட்டில் வளர்த்துடலாம் அப்படின்ட்டு. இனி நம்ம வர வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. பேர்ட்ஸ் ரிலேட்டிவாக இந்த சேல் மட்டும், இந்த அவைலபிள் மட்டும் காட்டாமல் நம்ம வந்து பேர்ட்ஸை எப்படி வளர்க்கணும், ஃபார்ம் வீடியோ நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, அதுவும் போடலான் இருக்கேன். வீடியோ எடுத்து போடுறேன். அடுத்தது வந்து எப்படி ப்ரீட் பண்ணணும், இவங்களுக்கெல்லாம் எப்படி ஃபுட்டு கொடுக்கணும், ஒவ்வொரு பேர்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபுட்டு மாறிக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கெல்லாம் எப்படி ஃபுட்டு கொடுக்கணும், எப்படி டிவார்மிங் பண்ணணும், எப்படி வந்து பேர்டை மெயின்டைன் பண்ணணும், எப்படி கேஜெல்லாம் பக்காவாக எந்த சைஸில் இருக்கணும் கேஜெல்லாம் இந்தந்த பேர்டுக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில். ஒரு பேர்டை நம்ம எந்த பேர்டாக இருந்தாலும் எல்லா பேர்டுக்குமே நான் சொல்கிறேங்க, ஸ்டெப்பாக சொல்கிறேன் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.